ஸ்தோத்திரங்க தாவே ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கிற நாள் ஒரு நாள் கூடி வர எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, விடுதலையோடு உடைய நாமத்தை மேம்படுத்த உதவி செய்யுங்க. தொடர்ந்துள்ள ஜெபங்கள் மற்றும் ஆண்டவரே வேத தியானங்கள் ஆராதனைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடல் ஆராதனை விழா நடத்துவார்கள். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்மை அவருடைய அளவில்லாத அன்பினால் அரவணைத்து இந்த நேரத்திலும் அவரை பாடும்படியான கிருபைகளை தந்து அவருடைய சமூகத்திலேயே நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அதற்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடுங்கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடுங்கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சம் மானாரே.
பஞ்ச காலம் நெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சம் மானாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலாமே சுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலாமே சுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் கத்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய ஆமே நல்லவரே சொல்லுமா. இத்தனை கிருபைகள் நித்தமும் ஆமே கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். காலிப்போடு விரைந்தெம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. காலிப்போடு விரைந்தெம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. ஆவலோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். ஆவலோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலாமே சுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலாமே சுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். ஓ இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். 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 எந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். எந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலாமே சுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலாமே சுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. காடுங்கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. காடுங்கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல்
மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலாமே சுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலாமே சுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். களிப்போடு விரைந்தெம்மை சேர்த்திட என் கர்த்தர் வருவாரே. களிப்போடு விரைந்தெம்மை சேர்த்திட என் கர்த்தர் வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலாமே சுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலாமே சுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை ஆமென். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கின்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கின்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலாமே சுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலாமே சுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். 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 பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் என் தஞ்சம் மானாரே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் என் தஞ்சம் மானாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. சொல்லுமா, அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலாமே சுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலாமே சுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் ஆமென் கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் ஓ கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை
நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடு சொல்லுமா. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு ஹல்லேலூயா. எங்களை பாதுகாத்தவரே, அரவணைத்தவரே, ஒரு சேதமும் இன்றி இம்மட்டும் நடத்துகிற நல்ல தெய்வமே, உமக்கு மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, உங்க ஒருவருக்கே எங்கள் மகிமையை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. எல்லா சூழ்நிலையிலும் எங்களை விட்டு விலகாமல் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். கடந்த இரவெல்லாம் கிருபையாய் பாதுகாத்து உம்மை ஆராதிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்தி தந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு எங்களோடு இடைபடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் தேவனுடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த அருமையான நாளிலே நம்ம யூதாசை குறித்து சில விஷயங்களை 2 நாளாக தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சில வசனங்களை அதிலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். யூதாசை குறித்து வேதம் என்ன சொல்கிறது, வசனம் என்ன சொல்கிறது என்று நம்ம சில காரியங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். ஒரு அடி பாடலை பாடி அப்படியே நம்ம தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நாம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நாம் நடுவில் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நாம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள்
செய்கிறவர் நம் நடுவில் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாக மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாக மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் நடுவில் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் நடுவில் வசிக்கிறார். குருடருக்கோ செவிடருக்கோ சுகந்தந்தார் அதிசயம். குருடருக்கோ செவிடருக்கோ சுகந்தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மாறித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மாறித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் நடுவில் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் நடுவில் வசிக்கிறார். நம்ம நடுவில் வசிக்கிறார். Praise God. அல்லேலூயா. சார் ஆண்டுடைய நாம் மகிமைப்படுவதாக. யூதாஸ் ஆண்டவரை ரபி என்று ஒவ்வொரு முறையும் அழைப்பான். அது அவனுக்கு அந்த சொல்ல அவனுக்கு அவன் அப்படி தான் ஆரம்ப காலத்திலேருந்து இயேசுவை ஒரு ரபியாக தான் பார்த்தான். அப்படின்னா போதகரே என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திர போதகர் என்றால் டீச்சர் என்று நமக்கு தெரியும். அவன் அந்த போதகரே என்று தான் அவன் ஒவ்வொரு முறையும் அவரை அழைப்பான். அவன் லைஃப்பில் இயேசு ஆண்டவரோ என்று சொல்லி கூப்பிடலை. அவன் எப்போதுமே அவர் ஒரு போதகர், அவ்வளோதான், ஒரு டீச்சர், அவனுக்கு அவ்வளோதான் சார். அப்படி அவன் வாழ்ந்து வந்திருக்கிறான். அதனால் நீங்கள் ஸ்தோத்திரம். அடுத்தது அவன் ஒரு திருடன் என்று சொல்லுகிறான். யோவான் 12:6 படிக்க. அவனை குறித்து சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது. படிக்க பார்க்கலாம். அவன் தரித்திரரை குறித்து இப்படி சொல்லாமல் அவன் திருடனாய் இருந்தபடியாலும் அவன் திருடனாய் இருந்திருக்கிறான் என்று அங்கே விதமாய் சொல்கிறார்கள். ஸ்தோத்திரம். அவனுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. ஸ்தோத்திரம். அவன் யார் அப்படின்னா கேட்டின் மகன் கூட இன்னொரு பேர் இருக்கிறது. வாசிகள் பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 17:12 படிங்க. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேற கேட்டின் மகன் கெட்டு போனேனே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போவதில்லை. பைபிள் அப்படி கையில் எடுத்து இப்படி வச்சு படிக்கணும். அங்கேருந்து சரியா தெரியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, பாருங்கள். கேட்டின் மகன் என்று இங்கேயும் சொல்லுகிறார். அடுத்து இன்னொரு வசனம் படிங்க. 2 தெசலோனிக்கர் 2:3 படிங்க. 2 தெசலோனிக்கர் 2:3. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம்.
சீக்கிரம் படிங்கம்மா, யாரா எடுத்து படிங்க, டக்குன்னு நேரம் ஆகுது பாருங்க. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. ஸ்தோத்திரம். இப்படி கேட்டின் மகன் அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு யூதாஸாக சொல்லப்படுகிறது. இங்கே கேட்டின் மகன் யார்? அந்தி கிறிஸ்துவுக்கு எதுவாக அந்தி கிறிஸ்துவனுடைய சூழ்நிலையை அங்கே வெளிப்படுத்துகிறார். யூதாஸ் ஒரு திருடன் என்று நம்ம இப்போ படித்தோம். அடுத்து லூக்கா 6:16 படிங்க. லூக்கா 6:16. லூக்கா 6:16. யாக்கோபின் சகோதரனாகிய யூதா துரோகியான யூதாஸ்காரியத்து என்பவர்களே. பாருங்கள், சோதரம், துரோகியான யூதாஸ், அவனுக்கு பேர் என்ன? துரோகி. அந்த யூதாஸ் என்றால், யூதா என்றால் துதி என்று அர்த்தம். காரியோத்துனா அவனுடைய சொந்த ஊர். ஆமாம், காரியோத் ஊரானாகிய யூதா அப்படி வரும். ஸ்தோத்திரம். அப்போ அவன் காரியோத் என்கிறது அவனுடைய ஊர் பெயரை அங்கே தெளிவாக சொல்கிறார்கள். ஆகவே ஸ்காரியோத் என்பது அவனுடைய சொந்த ஊர். அந்த ஸ்காரியோத்துக்கு என்பதுக்கு சில அர்த்தங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனது ஸ்தோத்திரம், காரியோத், கீரியோத், கேரியாத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிங்க. ஆத்சோர், அதாத்தா, கீரியோத், எஸ்ரோன் என்னும் ஆத்சோர். ஆமோஸ் 2:2 படிங்க. ஆமோஸ் 2:2. மோவாப் தேசத்தில் திக்கொளுத்துவேன், அது கீரியோத்தின் அரண்மனைகளை பட்சிக்கும். மோவாபியர் அமளியோடும் ஆர்ப்பரிப்போடும் எக்கால சத்தத்தோடும் சாவார்கள். ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்கள். இந்த காரியோத் என்பது, காரியோத் என்றால் கீரியோத், கேரியாத் என்றும் சொல்லப்படுகிறது. இது ஒரு பட்டணம். இது மோவாப் தேசத்தின் ஓரே பட்டணம் தான் அந்த இடம் என்று சொல்லுகிறார்கள். மோவாப் தேசத்தில் ஓரேப் என்கிறதான ஒரு பட்டணம். அந்த ஓரே பட்டணம் தான் இந்த காரியோத் அல்லது கீரியோத் அல்லது கேரியாத் என்கிற ஒரு பெயரில் அந்த பட்டணங்கள் அங்கே இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது மோவாப் தேசத்தில் ஓரே பட்டணத்திலே காணப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. ஆகவே ஸ்தோத்திரம். பின்பு இந்த பட்டணம், மோவாப் தேசத்து பட்டணம் யூதயா தேசத்தோடு இணைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பட்டணம் யூதயா தேசத்தில் இணைக்கப்பட்டு இப்போ யூதயா தேசத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த பட்டணத்தை இணைத்து விட்டார்கள். இப்போ இந்த யூதாசனுடைய பட்டணம் யூதயா பட்டணம், யூதயாவுடைய சேர்ந்த ஒரு பட்டணம். ஆனால் அதுக்கு முன்னே அது எங்கே இருந்ததுன்னா, அது மோவாப் தேசத்தில் இணைந்து இருந்தது. மோவாப் தேசத்துலேருந்து இப்போ அந்த பட்டணத்தை, யூதாஸுடைய பட்டணம் ஸ்காரியோத்தை இப்போ அவர்கள் கை கொண்டு அவர்கள் அதை சேர்த்து கொண்டார்கள். யூதர்கள் சேர்த்து கொண்டார்கள். இப்போ அவர்களுடைய வசமாக அந்த பட்டணம் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சார், அடுத்தது இயேசு கிறிஸ்து சீசர்களை 3 நோக்கத்தோடு தேடினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிக்கணும். 3 விதமான நோக்கம். சோத்திரம். இயேசு கிறிஸ்துவை சீசர்களை தெரிந்து கொள்வதனுடைய நோக்கம், யூதாசும் அதில் தான் இருக்கிறான். ஒரு 3 விதமான நோக்கத்தோடு தான் தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார். என்ன செய்ய அப்படின்னு சொன்னால், முதலாவது இயேசுவோடு இருக்க வேண்டும். சோத்திரம். நல்லா கவனிங்க, அவரோடு இருக்கணும். சோத்திரம். முதலாவது அவரோடு இருக்கிறதுக்காக தேவன் அவளை தெரிந்து கொண்டார். எப்போதுமே ஸ்தோத்திரம் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம்ல,
சோதரர் அவரோடு இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? அவரோடு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சில அர்த்தங்கள் இருக்கு, சும்மா இல்லை. அவங்க வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம படிக்கிற மாதிரி படிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவரோடு இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஸ்தோத்திரம். 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். பார்த்தீங்களா? இப்போ இந்த ஆண்டவரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவளை தெரிந்து கொண்டார். எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. இவங்க எப்படி இருக்கணும் அவங்களோட என்று சொல்லி எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு பாருங்கள். எப்படி இருக்கணுமா? கவனிங்க. அவரோடு இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? ஸ்தோத்திரம். அழைக்கப்பட்டவர்களும் உண்மை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். இந்த 3 விதமான காரியங்கள்ல அவங்க கரெக்டாக இருக்கணும். அதில் மற்ற சீசர்கள் இருந்துட்டாங்க. ஆனால் யூதாஸ் அந்த இதில் இருக்க முடியல. ஸ்தோத்திரம். அவரோடு இருக்கணும்னா அந்த தகுதி அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஸ்தோத்திரம். ஆண்டவரோடு இருக்கிற அந்த அனுபவங்கள் அவனுக்கு ஒத்து போகலை. ஆகவே அவன் அந்த இடத்தை விட்டு அவன் வெளியேற தான் முயற்சித்திருக்கிறானே தவிர அவரோடு இருக்கிற அந்த அனுபவங்கள் அவனுக்கு கிடைக்கவில்லை. மற்ற 11 சீசர்களும் அவரோடு கூட இருந்தார்கள். ஸ்தோத்திரம். அவரோடு கூட இருந்ததுனால அவரோடு கூட இருக்கணும்னா இங்கே என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும்னு சொல்லணும். ஒன்று, அவரால் அழைக்கப்பட்டிருக்கணும். கண்டிப்பாக யூதாஸ் அழைக்கப்பட்டான். ஆண்டவர் நோக்கத்தோடு தான் அவனை அழைத்திருக்கிறார். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து 12 சீசர்களையும் கடைசியானவனாக யூதாஸை தெரிந்து கொண்டாராம். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? கடைசியானவனா, கடைசி ஆள், 12வது நபர். அவன் மற்ற 11க்கு இடையில வரல. அவன் கடைசி நபர். யூதாஸ் ஒரு கடைசி நபராக தெரிந்து கொண்டார். கடைசி நபராக அவர் அழைத்து கொண்டு வந்தார். அவனால் அவன் என்ன செய்கிறான்? கடைசி நபராகவே அவன் காணப்படுகிறான். ஆனால் இதில் என்ன அப்படின்னா, இயேசு இந்த இவங்களெல்லாம் தெரிந்து கொள்ளும்போது என்ன செய்தார்னா, ஒரு ராத்திரி முழுவதும் ஆண்டவருடைய பாதத்தில் போய் ஜெபம் பண்ணிட்டு தான் அவரை தெரிந்து கொள்கிறார். சாதாரணமாலாம் தெரிந்து கொள்ள, ஜெபிச்சு பிதாவின் ஆலோசனையோடு தான் அந்த 12 பேரையும் அவர் தெரிந்து கொள்கிறார் என்று ஸ்தோத்திர குறிப்புகள் சொல்லப்படுகிறது. அப்போ அவங்க அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் தேடி சென்று, இயேசு கிறிஸ்து சீசர்களை தேடி சென்று அழகாக அவங்கள தெரிந்து கொள்கிறார். தானாக எதுவும் செய்யலை, ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் பண்ணுறார். அதோடைய சமூகத்திலே கேட்டு தான் அந்த காரியங்களை பண்ணுறார். அதனால் அது தேவனை இல்லாமல், பிதாவாகி தேவனுடைய ஆலோசனை இல்லாமல் அவர் எந்த காரியமும் செய்யலை. ஏன்னா இது அனாதி தீர்மானம். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கணும், அதுக்கு ஒருத்தன் எழும்பணும் என்று சொல்லி அனாதி தீர்மானம். ஆக ஒரு ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணி அந்த வேலையை அவர் செய்யும்போது மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்குன்னு தெரியும். ஏன்னா நாளைக்கு இவன் தான் நமக்கு சத்ருவாக மாற போகிறான்னு அவருக்கு எல்லாம் தெரியும். தெரிந்து கொண்டு தெரிந்திருந்தும் அதனால தான் அவர் போய் ஜெபம் பண்ணுறார். தன்னுடைய இருதயத்தை பலப்படுத்தி கொள்கிறார். ஒரு துரோகியை தன் கூடையே வச்சுக்கணும் அப்படின்னா எப்படி யோசிச்சு பாருங்க. சாதாரணமாக யோசேப்பு அந்த மரியாள் அவர் அப்படி உள்ளவன் சொன்ன பிறகு அவன் விவாகம் பண்ணாததுக்கு முன்னாடியே கர்ப்பிணி ஆனான்ங்கிற அந்த செய்தியை அவன் கேட்டபோது அவனே என்னை ரகசியமாக தள்ளிவிட மனசாக இருந்தான். ஆனால் இவனுடைய குணம் இயேசுக்கு இல்லை, இயேசுடைய குணம் தான் இவனுக்கு வரணும். அப்போ ஆண்டவர் இங்கே என்ன செய்கிறாரு? துரோகி, திருடன், சோத்திரம். பார்த்தீங்களா? துரோகி, திருடன், பிசாசு புகுந்தவன், சோத்திரம் எல்லாம் தெரிஞ்சும் கூட அவனை தன்னோட வச்சுக்கிறதுக்கு சம்மதிக்கிறாரு பாருங்க. பிதாவாகிய தெய்வத்திட்ட ஆலோசனை பண்ணி அவனை தெரிந்து கொள்கிறார். 12 பேரையும் தெரிந்து கொள்கிறார். 12 பேரும் அழகாக வராங்க. ஆண்டவர் அழைத்த அழைப்புக்கு 12 பேரும் வராங்க. ஆனால் 12வது மனுஷனாக இவன் வரான். இவன் வந்தாலும் இவனுடைய எல்லா ஆக்டிவிட்டியும் தெரியும் ஆண்டவருக்கு. தெரிந்தும் ஆண்டவருடைய உத்தரவோடு அவனை தன் பக்கத்தில் தான் அவர் வைத்திருந்தார். சில இடங்களில் மணிகள் விளையும் போது கிளைகளும் விளைய தான் செய்யும். ஆனால் எல்லாத்தையும் வளர விடுன்னு சொன்னேன். இப்போ அறுக்காத, அதுக்கு ஒரு அறுப்பு காலம் இருக்குது. அந்த அறுப்பு காலத்தில் நான் அதை அறுத்து என்ன செய்யலாம்? எரிச்சிடலான்னு சொல்லி அந்த எப்படி பதரையும் வளர விடுறாரோ அந்த மணியோட, அதே மாதிரி பாருங்கள், இன்றைக்கி மணியாகி கோதுமை மணியாகி இயேசுவோடு இன்னைக்கு அவன் சோத்திரம் அட்டாச்சாக வரான், அப்படியே ஒட்டிக்கிட்டு வரான். ஆனால் அதை அவர் அனுமதிக்கிறார். சில நேரங்களில் நமக்கும் எல்லாம் தெரியும், அநேகரை குறித்து நமக்கு எல்லாரும் தெரியும்.
நமக்கு விரோதமானவர்களை குறித்து நம்ம விஷயங்கள் எல்லாம் புரிந்திருந்தும் கூட நம்மால் என்ன செய்ய முடியாது, அவர்களை அப்புறப்படுத்தவோ அவளுடைய சூழ்நிலையை மாற்றவோ முடியாது. ஏன்னா ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அதனால் அவருடைய நடத்துதலுக்காக நம்ம என்ன செய்கிறோம், காத்திருக்கலாம். அப்படியே காத்திருந்து தான் ஜெபிச்சு தான் நம்ம அதை ஒரு வழி கொண்டு வரணுமே தவிர மாம்சத்தில் முடிவெடுத்து டக்குன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, இது பதறதானேன்னு சொல்லி பிடிங்கிடக்கூடாது. ஏன்னா அது அதை விட ஆபத்தை விளைவிக்கும். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். பதரை போன்ற அநேக தேவ காரியங்களில் அநேக பிரச்சனைகள் நமக்கு உண்டு. அந்த பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் ஜெபிக்கணும். ஏன்னா எல்லாமே நம்ம ஜெபம் பண்ணி நம்ம செய்வோம் என்று சொன்னால் அதில் நமக்கு தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை தேவன் உண்டு பண்ணுவார். ஏன்னா வேற என்ன தெரியுமா சொல்லுது, சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை தேவன் ஏற்படுது. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொன்று உங்களுக்கு நேரிடவில்லை. நல்லா கவனிக்கணும், வேறொன்று உங்களுக்கு நேரிடலை. ஆனால் அந்த சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை கர்த்தர் உண்டு பண்ணுவாராம் நமக்கு. அதிலே போக்கெல்லாம் வச்சிருக்கிறார், தப்பிக்கொள்ளும்படியான போக்கெல்லாம் வச்சிருக்கிறார். அதனால தேவன் நினைச்சது போல அவனை அவர் சேர்த்து கொண்டார். சில காரியங்களை அப்படி தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு இது தேவையில்லாத விஷயமா இருக்கலாம். ஆனாலும் அது சில காலங்கள் அந்த காரியங்கள், அந்த பிசாசனுடைய காரியங்கள் நம்மை பின்தொடர்ந்து கொண்டிருக்கும். சோத்திரம், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் குறித்த காலம், யூதாசுக்கு எப்படி ஒரு குறித்த காலம் வச்சாரோ அந்த காலம் வந்துச்சு. அவன் இயேசுவை காட்டி கொடுத்தான், அவன் வேலையை முடிச்சுட்டு அவன் போய் சேர்ந்துட்டான் பாருங்க. அவ்வளோதான். அவனுக்கு ஒரு நீண்ட காலம்லாம் இருக்காது, குறுகிய காலம்தான். அதனால் கொஞ்சம் நம்ம அந்த இடத்துல அமைதியாக இருந்து ஜெபிக்கணும், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்தோத்திரம். ஏன்னா யூதாஸ் அவர் கூட இணைக்கப்பட்டப்பே இயேசுக்கு தெரிஞ்சதுனால தான் அவர் கடைசி வரைக்கும் ஒன்றும் செய்யலை, அப்படியே விட்டுட்டார் அவனை. ஸ்தோத்திரம். அவன் சாதாரண ஆள் இல்லைங்க, அவன் ஒரு ஸ்தோத்திரம் திருடன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்தோத்திரம், அந்த ஒரு வசனம் படிங்க பார்க்கலாம். 12:6 படிங்க, யோவான் 12:6. யோவான் 12:6 படிங்க. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனாய் இருந்தபடினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனாயும் இருந்தபடியால் இப்படி சொன்னான். ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இன்னும் என்னன்னா, இதே ஆங்கிலத்தில் அந்த சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, பணப்பையில் போடப்படுகிற காசு. பார்த்தீங்களா, பணப்படியில் போடப்படுகிற அந்த காசையெல்லாம் அவன் எடுக்கிற ஒரு பழக்கம் இருக்கிறதா. எப்படி அதை எடுத்துக்கிறது. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, அவன் இப்படிப்பட்ட குணம் உள்ளவன். ஆண்டவர் அவனை நம்பி அந்த பதவியை கொடுத்தாரு. ஏன்னா அவன் ரொம்ப படித்தவன்ல, யூதாஸ் ரொம்ப படித்ததுனால அவனுக்கு சில பொறுப்புகளை கொடுத்தாச்சு. இப்போ அப்படி தான் நம்மளும் சில திறமை உள்ளவங்களுக்கு திறமைக்கு தக்கதாக ஒருத்தனுக்கு 2 தாளந்தும் 5 தாளந்தும் கொடுக்கறது போல் சபையிலையும் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நல்ல திறமை உள்ளவங்கன்னு சொல்லி நிறைய பொறுப்புகளை அவங்களுக்கு கொடுக்குறோம். நல்லா உண்மையாக செய்வாங்க என்றெல்லாம் சொல்லி நம்ம கொடுக்குறோம்ல. ஆனால் அநேக பொறுப்புகளில் சில இடங்களில் அவங்க திருடர்களாய் செயல்படுகிறார்கள். பார்த்தீங்களா, யூதாஸ் ஆண்டவர் அந்த பதவியை கொடுத்தாலும் அந்த பதவியை ஆண்டவர் கொடுத்த பதவின்னு அவன் எண்ணாமல் அதுலேருந்து அவன் திருடிட்டான் பாருங்க, களவாடிட்டான். சோத்திரம். ஆமாம், சில இடங்கள்லாம் பார்க்குறோம், சில இடங்களில் திருடர்கள் இருக்கிறாங்க, சபைகள்லையும் கூட திருடர்கள் இருக்கிறார்கள். அப்படி அந்த திருடர்கள் அவங்களுடைய சுயநலத்துக்காக ஆண்டவருடைய பைசாக்களை கணக்கில் கொண்டு வராமல் திருடிடுவாங்க. சோத்திரம். திருடி தங்களுக்கென்று செலவு பண்ணி கொள்வார்கள். இந்த திருட்டுத்தனம் இருக்கிற எல்லா சோத்திர இடங்களிலும் யூதாசனுடைய ஆவி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளணும். சோத்திரம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ஸ்தோத்திர கணக்கு கொடுக்குறோம்ல வருஷம் ஒரு முறை, அதில் கூட திருட்டுத்தனத்தை காட்டக்கூடாது. சோத்திரம். அதில் கூட நேர்மையாக எழுதணும். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ பேர் அதில் கோட்டை விட்டுடுறாங்க. சோத்திரம். கோட்டை விட்டு ஆடிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பொய் கணக்கை எழுதி என்ன செய்கிறோம், நம்ம கவனிங்க, பொய் கணக்கை எழுதி நம்ம பெரிய ஆளுன்னு நினச்சிட்ருக்கோம். எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ பொய் கணக்கு எழுதுகிற ஒருத்தரும் பரலோகத்துக்கு வர முடியாது. நல்லா கவனிக்கணும். அது எவ்வளோ பெரிய பாஸ்டராக இருந்தாலும் சரி, பூஸ்டராக இருந்தாலும் சரி, பொய் கணக்கு எழுதுகிற ஒருத்தரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளேயே வர முடியாது. சோத்திரம். ஏன்னா அவன் பேர் திருடனுக்கு அங்கே வேலை கிடையாது. சோத்திரம். அதனால் இந்த பெரிய பெரிய சபையை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஆடிட்டரை வச்சு கண்ணா புண்ணான்னு கணக்கு எழுதிக்கிட்டு யாராவது இருந்தால் கண்டிப்பாக சோத்திரம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம கொஞ்சம் பணமாக இருந்தாலும் கரெக்டாக ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும். சோத்திரம்.
அதனால் தேவனுடைய பிள்ளைகள் பொய் கணக்கு எழுதுகிற அந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. அரசாங்கத்துக்கு ஏற்ற மாதிரி கணக்கு எழுதுகிற மாதிரிலாம் வச்சுக்கூடாது. சோத்திரம். ஆடிட்டர் சொல்லுவாங்க அப்படி எழுதலாம் இப்படி எழுதலான்னு, உள்ளதை உள்ளபடி எழுதணும். சோத்திரம். எழுதலான்னு நீ பரலோகத்துக்கு தகுதியானவன் இல்லை என்று வேதம் சொல்கிறது. அதனால் தேவ பிள்ளையே, நீ யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுகிறேன், திருட்டுத்தனம் பண்ணிட்டு பரலோகத்துக்கு போகலான்னு யாரும் நினைக்காதீங்க. பரலோகம் நமக்கு அடைபட்டுரும், அது திறக்காது நமக்கு. சோத்திரம். அதனால் எந்த விஷயத்திலையும் திருட்டுத்தனத்தை காமிக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுக்குற எல்லா பைசாக்களிலும் உண்மையாக இருக்கணும். யூதாசுடைய நிலைமையை எல்லாம் யோசித்து பார்த்துக்கணும். சோத்திரம். அந்த கள்ள கணக்கு எழுதுறது, சோத்திரம், காசை ஏமாத்துறது, இந்த மாதிரி அனுபவம்லாம் வச்சுருக்கக்கூடாது. ஊழியக்காரங்கன்னு சொல்லும்போது சோத்திரம், முதலாவது இழிவான ஆதாயத்தை இச்சிக்கவே கூடாது. சோத்திரம். ஒரு ஊழியம் செய்கிறவன் சோத்திரம், லோன் வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன், நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன், பிளாட் வாங்கி தரேன், இதெல்லாம் சொல்லி இதை பணாசக்காரன், இதெல்லாம் யூதாசின் ஆவி. சோத்திரம். இந்த யூதாசின் ஆவி எங்கெல்லாம் புகுந்துதோ அங்கெல்லாம் நம்ம ஊழியமும் உருப்படாது, சோத்திரம், குடும்பமும் விளங்காது. அதனால் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த யூதாசின் ஆவிக்கு ஒருத்தர் இடம் கொடுக்கக்கூடாது, எந்த சபையும் இடம் கொடுக்கக்கூடாது. சோத்திரம். சபையில் இருக்கிற எல்லாரும் நல்ல ஜாக்கிரதையாக இருக்கணும், குடும்பங்களில் இருக்கிறவங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். சோத்திரம். ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை அப்படியே கணக்கு பார்க்கணும், அப்படியே கணக்கு எழுதணும். சோத்திரம். அது எவ்வளோ ரூபா போனாலும் சரி வந்தாலும் சரி. ஸ்தோத்திரம். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த விஷயத்தில் சாட்சியாக இருந்து காட்டுங்க. சோத்திரம். உலகத்தான் சொல்கிறது மாதிரிலாம் போகக்கூடாது. சோத்திரம். அவன் ரூட்டு வேறு, நம்ம ரூட்டு வேறு. சோத்திரம். நம்ம பரலோகம் போகணும். அதனால் பரலோகம் போகணுன்னா உன் கணக்கு கரெக்டாக இருக்கணும். சோத்திரம். கணக்கை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. சோத்திரம். எந்த இடத்தையும் கோட்டை விடக்கூடாது. இந்த கோட்டை விட்டுட்டான் பார்த்தீங்களா, அவன் திருடன். சோத்திரம். ஆண்டவர் அந்த பணப்பையில் அவர் கொடுக்குற அந்த காசெல்லாம் வாங்கி வச்சுக்குவான், வச்சுட்டு அதுலேருந்து அவனும் எடுத்துக்கிறான். இது தெரியல, ரொம்ப நாளாக தெரியல. ஆண்டவர் இயேசுக்கு தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும். அவனை உள்ளே கொண்டு வரும்போதே அவன் முதல் ரிசல்ட் வர எல்லாம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் என்ன பண்ணுறது? சோத்திரம். அவனை கொண்டு நிறைவேற வேண்டிய விஷயம் இருக்குல்ல. 3.5 வருஷம் கூட இருந்தான்ல, கூட இருந்து 3.5 வருஷம் கழிச்சு தானே அவன் வேலையை காட்டினா. சோத்திரம். அது பிதாவின் நேரம். சோத்திரம். ஆமாம், பாருங்கள், அந்த ஆண்டவருடைய நேரம் வந்துச்சு, உடனே அவன் காட்டி கொடுத்தான், வேலை முடிஞ்சு போச்சா. சோத்திரம். அதான் அந்த பண ஆசைக்குரியவர்கள் என்ன வேணாலும் செய்வாங்க, பணத்துக்காக எதை வேணாலும் பண்ணுவாங்க. சோத்திரம். பாருங்கள், இது எவ்வளோ பெரிய துரோகம். துரோகிங்கிற பேரை வாங்கிட்டான் பார்த்தீங்களா. கூடயே இருந்து குழி பறிச்சுட்டு அவன் பேர் என்ன? துரோகி. உள்ளே வரும்போது விசுவாசியாக வந்தான், போகும்போது துரோகியாக போகிறான். சோத்திரம். சில பேருக்கு ஆரம்பம் தான் அற்பமாக இருக்கும், முடிவு சம்பன்னமாக இருக்கும்பாங்க. ஆனால் இங்கே என்னடான்னா, இவனுக்கு ஆரம்பம் நல்ல தடபடலாக இருந்துச்சு, ஆனால் முடிவு மிக வேதனைக்குரியதாக மாறிடுச்சு. அதனால் அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஒரு நாள் கர்த்தர்ட்ட வரும்போது நமக்கு எல்லாம் சந்தோஷம் சமாதானம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, நல்லா சந்தோஷப்பட்டோம், மகிழ்ச்சியாக இருந்தோம், கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்தோம், எல்லாம் பண்ணோம், ரைட். ஆனால் இதை கடைசி வரையும் காத்துக்கணும். சோத்திரம். இடையில இந்த திருட்டுத்தனம், துரோகத்தனம், இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் நம்ம நினைச்சக்கூடாது. இடம் கூடாமல் ஆண்டவருக்காக நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா அவன் ஒரு திருடினான், அவன் அந்த பைசாக்களை அவன் திருடி அவனுக்கு சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தே போயிட்டான். சோத்திரம். பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகள், ஸ்தோத்திரம், அந்த திருட்டுத்தனங்கள் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட ஊழியக்காரங்கள்கிட்டே இருக்கக்கூடாது. கணக்கு வழக்கு எழுதும்போது பார்த்து எழுதணும். சோத்திரம். அப்படியே கண்ணாபின்னான்னு எழுதக்கூடாது. சோத்திரம். அதனால் எழுதினாலும் நம்ம பரலோகம் போக முடியாது. அதனால் அங்கே ஆண்டவர் தூதலை நிறுத்தி வச்சுருப்பாரு, நீ கணக்கில் சரியில்லை போயிட்டு வான்ட்டுருவாங்க. சோத்திரம். பார்த்தீங்களா? சோத்திரம். அதனால் நம்ம சில விஷயங்கள் சரியில்லாமல் தான் இருக்கும், அநேக விஷயங்கள் இருக்குது. ஒருத்தருக்கு எப்படின்னா இன்னொருத்தருக்கு வேறு மாதிரி. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், ஒரு குறை உள்ளவங்களாக தான் இருக்கும். ஆனால் இந்த குறையை இங்கே சரி பண்ணிக்கிறதுக்கு தான் நமக்கு சபை, குறையை சரி பண்ணிக்கிறதுக்கு தான் வேதவசனத்தை கேட்கணும், குறையை சரி பண்ணிக்கிறதுக்கு தான் என்ன செய்யணும், வசனத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும். சோத்திரம். சிலருக்கு யாருமே அதிகாரி கிடையாது, அதிகாரி இல்லாமலே சிலர் இருக்கிறாங்க. யாருமே நம்ம கேட்கக்கூடாது, யாருமே எதுவும் செய்யக்கூடாது அப்படின்லாம் விரும்புகிறவங்க அப்படி கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்புறம் அப்படியே போயிடுவாங்க, அவ்வளோதான். சில பேர் அப்படியே இருப்பாங்க. சோத்திரம். எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இருக்க மாட்டாங்க. சோத்திரம். கண்டிப்பாக பரலோகத்துக்கு போகிறதுக்கு சான்ஸ் இன்னைக்கு கிடையாது. ஆனால் பரலோகம்னு கட்டுப்பாட்டு உள்ள வாழ்க்கை, கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கையில் உலகத்தில் வாழ்கிறவங்க தான் அங்கே போய் என்ன செய்ய முடியும், இளைப்பாற முடியும். ஆனால் இந்த உலகத்தில் எனக்கு கட்டுப்பாடு வேண்டாம், நான் என் இஷ்டம் போல தான் வாழ்வேன், என் இஷ்டம் போல தான் இருப்பேன்னு சொன்னால் 11 சீசர்களுக்கு இஷ்டம் போல் வாழல, அவங்க தனக்கு எல்லாம் அடுக்கி ஒடுக்கி தான் வாழ்ந்தாங்க. ஆனால் இவன் ஒருத்தனா இஷ்டம் போல் வாழ்ந்தான். சோத்திரம். ஆண்டவர் சொல்ல மதிக்கவும் மாட்டான். எல்லா சீசர்களும்
அடிக்கடி அவன்கிட்ட கேட்பாங்க, என்னடா ஆண்டவர் என்ன சொன்னாலும் நீ ஒழுங்காக அதை ஒத்து போக மாட்டேங்கிற, எப்போதும் நீ இப்படியே பண்ணிகிட்டு இருக்க. சோத்திரம். நாங்களாம் என்ன பண்ணுறோம், எல்லாரும் பாரு ஆண்டவருக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம்ல, நாங்கள் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்குறோம், நீ மாத்திரம் என்னடா இப்படி இருக்கான்னு சொல்லி கண்ணாபின்னான்னு எல்லா சீசன்லும் கேட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் கேட்டும் கூட அவனுக்கு சொர்ணம் வரல. சோத்திரம். கேட்டு வர சொர்ணம் வரல. நாங்கள் 11 பேர் ஒரு மாதிரியாக இருக்கோம், நீ மாத்திரம் ஏன்னா ஒரு மாதிரியாக இருக்கான்ல. எத்தனை முறை சீசர் கேட்டுருப்பான், யோசிச்சு பாருங்க. ஆனால் கேட்டு எதுவும் பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியும், வாழையை பாடுறான் எப்படி சரிங்களா, எல்லாம் எனக்கு தெரியும். சோத்திரம். எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம். சோத்திரம். எங்கே பார்த்துக்க போகிறீங்க, பரலோகத்தை விட்டுட்டு நரகத்தில் போயா? அன்றைக்கி தான் பார்க்கும்போது தெரியும். சோத்திரம். பாருங்கள், அன்றைக்கி அப்படி தான். சோத்திரம். யாரு சொல்லியும் மதிக்க மாட்டான். சோத்திரம். யாருடைய சொல்லியும் மதிக்க மாட்டான். அவன் இஷ்டம், மனசில் என்ன தோணுதோ அது செய்வான். சோத்திரம். 12 பேரும் ஒரு இடத்துக்கு போகணுன்னா அந்த 12 பேரில் ஒருத்தன் அவன் பின்னானவன் கடைசியானவன் தானே கடைசியில் நிற்பான். சோத்திரம். சரி, எல்லாரோடையும் இணைஞ்சு போகணும், எல்லாரோடையும் இது பண்ணணும், அப்படியே போனால் முந்திரி போயிடுவான். முந்திரி கொட்டை மாதிரி நான் எல்லா இடத்துலையும் முந்திக்க பார்ப்பான். ஸோ அது சீசர்களுக்கும் சில பேர் கஷ்டமாக இருக்குது. இல்லை அப்படி இல்லை, நான் தான் முன்னாடி போகணும் அப்படிலாம் சொல்லி, நான் தான் இயேசு மார்பில் இருப்பேன் யோவான்னு சொல்லுவார். இந்த மாதிரி மாறி மாறி இதுலேயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த 11 பேரோடையும் இவன் சண்டை. ஆனால் இவன் ஒருத்த மாத்திரம் தனியாகவே வாழ்ந்துட்டு இருந்தான். பார்த்தீங்களா, அதனால தான் அவனுக்கு பேர் துரோகி என்றும் திருடன் என்றும் சாத்தான் என்றும் அவனுக்கு பேரை இப்படி கொடுத்துட்டாங்க. ஆகவே அருமையான தெய்வ பிள்ளைகளே, சோத்திரம். யூதாஸ் காரியத்தை நம்ம பார்க்கும்போது அது மிகவும் வேதனைக்குரிய ஒரு அனுபவம் தான். அதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம ஸ்தோத்திரம் அறிவுறுத்து அதை வேண்டாம் என்று சொல்லி நம்ம அதை செய்துவிட வேண்டும். சோத்திரம். சரி, இந்த யூதாஸ் காரியத்தின் 12 சீசர்கள் கடைசியான ஒன்று நாம் பார்த்தோம். இது அவனுடைய தகப்பன் பெயர் சீமோன் என்கிற ஒரு தகப்பன். ஸ்தோத்திரம். பாருங்கள், யூதாஸ் காரியத்தின்னு ரெண்டு வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். ஒன்று காரியத்தொன்று, ஒன்று துதி என்றும் அவனுக்கு பொருள்படுகிறது. இவன் மாத்திரம்தான் யூதர்களிலிருந்து வந்தவன். மீதி எல்லாரும் என்ன பண்ணாங்க, எல்லாரும் பல கலிலியா நாட்டிலிருந்து அவங்களெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இவன் மாத்திரம்தான் யூதாவிலிருந்து வந்தவன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி இவன் ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த அளவுக்கு ஸ்தோத்திரம். அவன் ஏற்கனவே நற்சாட்சி இல்லாதவன். அதனால தான் சரி ஆண்டவருக்குள்ளே வந்தால் சரியாயிடுவான்னு சொல்லி அவன் நினச்சி வந்தது. அப்படி இல்லை. அவன் என்ன நினச்சி வந்தான்னா, இவர் அற்புதம்லாம் பயங்கரமாக செய்கிறாரு, இவரு கூட நம்ம இருந்துட்டால் நமக்கு எந்த காசுக்கு சாப்பாட்டுக்கு எந்த வசதியும் எந்த பிரச்சனையும் இல்லை, அடுத்து நம்ம படிச்சிருக்கிறோம், அதனால் அவர் நல்ல பொறுப்புகள்லாம் கொடுப்பாருன்னு சொல்லி தான் வந்தான். அதேமாதிரி அவரும் கொடுத்தாரு. அவன் நினச்சது மாதிரியே எல்லாம் கொடுத்தாரு. அவன் கொடுத்தும் கூட அவன் அவனுடைய ஸ்தானத்தை காத்துக்கொள்ளாமல் விட்டுட்டான். சோத்திரம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்தானம் இருக்கும். எப்படி குடும்பத்தில் ஒரு மனைவிக்கு மனைவி ஸ்தானம், புருஷனுக்கு புருஷன் ஸ்தானம், பிள்ளைகளுக்கு பிள்ளைய ஸ்தானம், சகோதரனுக்கு சகோதர ஸ்தானம், அப்படி கொடுக்கும்போது ஒவ்வொருக்கும் ஒரு ஸ்தானத்தை ஒரு குடும்பத்தில் கொடுக்குறோம். அதே மாதிரி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி கிறிஸ்துக்குள்ளே வரும்போதும் சீசராக வரும்போதும் அவனுக்கு ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தார். என்ன ஸ்தானம்? அவன் இந்த பொருளெல்லாம் கவனிக்கணும், பண காரியங்களை நீ பார்த்துக்க யூதாஸ், நீ நல்லா படிச்சிருக்க, அதனால் நீ அதை சரி பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அவன் உண்மையாக இருந்திருக்கணும். அவன் உண்மையாக இல்லை. அவன் உண்மையாக இல்லாதனால அவனுக்கு இப்போ என்னாச்சுன்னா, அவன் அடிக்கடி அந்த பணப்பையிலேருந்து காசெல்லாம் எடுத்து அவன் சொந்த செலவு பண்ணிகிட்டு இருந்தான். சீசர்களுக்கும் தெரியும், இயேசுக்கும் தெரியும். என்ன செய்கிறது தெரியும், ஒன்றும் கண்டிக்க முடியாது. சோதரம். ஒரு திருச்சபைக்கு சென்றிருந்தேன். நாங்கள் ஒரு குடும்பம் ஒரு தவறான கண்ணோட்டத்தை வந்துக்கிட்டு இருந்தாங்க. அது அவங்களுக்கு தெரியும். பாஸ்டருக்கு அவங்கள எத்தனையோ முறை ஆன் பண்ணி பார்த்துட்டார், முடியல. அவங்கள என்ன ஒன்றும் பண்ண முடியல. சோத்திரம். அவங்க சரியான ரட்சிப்பை பெறாதவர்கள். ஏதோ சபைக்கு போனால் யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினச்சி வந்தாங்களா என்னன்னு தெரில. நம்ம உட்காந்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலான்னு வந்தாங்களான்னு தெரில. இவன் வேற ஒருத்த மனைவியை அழைச்சிட்டு வரான், இவனும் வேற ஒரு புருஷனை அழைச்சிட்டு வரான். அப்போ 2 பேரும் பார்த்தியா கல்யாணம் ஆனவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமைனா ஒன்றா சேர்ந்து இங்கே வராங்க. இவனுடைய மனைவி வரமாட்டான், அவனுடைய புருஷன் வரமாட்டான். இவங்க 2 பேரும் சேர்ந்து இங்கே வருவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க. ஒரு சர்ச்சு நடந்த சம்பவம். அப்போ அந்த சர்ச்சுக்கு அவங்க என்ன செய்வாங்க, எப்படி அவங்க தப்பான ரூட்டில் வராங்கன்னு தெரிஞ்சியும் அந்த பாஸ்டரை கண்டிச்சு கூட எதுக்கும் அவங்க இணங்கலை, எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்க இணங்கலை. அப்போ தான் நம்ம நடத்தணும் தரிசன கூட்டம் நடத்தும் போது அங்கே அப்படியே நம்ம தரிசனத்தில் உண்டான எல்லா விஷயத்தையும் அங்கே பகிர்ந்து கொள்ளும்போது அந்த போதகரனை உள்ளே அழைத்து கொண்டு போய் தேம்பி அழுதார். பாஸ்டர், இவ்வளோ நாளாக நான் போராடி கொண்டிருந்த ஒரு காரியம்
அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பாஸ்டர், ரொம்ப வேதனையாக இருந்தது. எப்படியும் நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், அவங்கள சரி பண்ணுறதுக்கு முடியல பாஸ்டர். ஆனால் என் பேச்சை அவங்க கேட்க மாட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/2 மணி நேரத்துக்கு வந்துடுறாங்க, திரும்ப இன்னும் போயிடுறாங்க. ஆனால் 2 பேரும் ஒன்றும் கிடையாது, அவங்க வேற இவன் வேற. இப்படி சபைக்கு விரோதமாக இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி இவங்களை வெளியே தள்ளுறது நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் எதுவுமே உங்கள்கிட்ட சொல்லலை, ஆனால் தீர்க்க தரிசனமாக இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. அதனால் கர்த்தர் இன்னைக்கு எங்கள் கூட இருந்து கிரியை செய்தார் என்று சொல்லி திரும்பி அழுது சாட்சி சொன்னார். சாட்சி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணார். அடுத்த வாரம் முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு ஃபோன் பண்ணார். உடனே பாஸ்டர் இந்த மாதிரி அந்த குடும்பம் வரல பாஸ்டர், போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. சபை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்திட்டார். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், எனக்கு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு கொடுத்தே உங்களை நான் மறக்க மாட்டேன்னு சொன்னார். அப்படி ஒரு அற்புதங்களே கர்த்தர் செய்தார், ஒரு அதிசயங்களே செய்தார். எப்போதும் நம்ம ஸ்தோத்திரம் திருச்சபையில் ஆண்டவருக்கு மகிமையாக நாம் செயல்பட வேண்டும். இப்படி செய்வது நம்ம தேவனுடைய பிள்ளைக்கு அது தகுதி இல்லைன்னு அவங்களுக்கு தெரியல, ஸ்தோத்திரம். ஆனால் அந்த ஒரு ஆராதனையின் மூலமாக, ஒரு பிரசங்கத்தின் மூலமாக அவர்களை ஆண்டவர் மாற்றி தீர்க்க தரிசனமாக அந்த விஷயங்களை சொல்லி தேவன் அந்த இடத்துல அவங்க ஒரு யுத்தம் பண்ணினார், ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். யூதாசுக்கு நல்ல ஸ்தானம், எல்லாரை விட மதிப்புமிக்க ஸ்தானம். யோசிச்சு பாருங்க, அந்த ஸ்தானத்தை காத்துக்கொள்ள மாட்டாங்க. தன் கூட்டை விட்டு அலைகிற குருவிக்கு ஒப்பா இருக்கிறாங்க. சோத்திரம். அநேகருக்கு என்ன ஸ்தானத்தை கொடுத்தாலும் தூக்கி எறிவாங்க. குரங்கு கையில் பூமாலை கிடைச்ச மாதிரி கொஞ்ச நாள் அப்படி வச்சு அப்படி அழகு பார்த்துட்டு பிச்சை எறிஞ்சிடுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒழுங்காக செய்யவும் மாட்டாங்க. சோத்திரம். அவங்க எந்த பொறுப்பை கொடுத்தாலும் தூக்கி எறிவாங்க. அது ஒரு ஹேபிட் அவங்களுக்கு. சோத்திரம். ஆனால் யூதாசும் இந்த மாதிரி ஒரு நல்ல பொறுப்பை கொடுத்துருந்தோம், அவன் சரியாக அதில் உண்மை இல்லாமல் போயிட்டான். அதனால் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பில் நீங்கள் உண்மையாக இருந்தால் சோத்திரம், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நீங்கள் இடம் பெறலாம். ஏன்னா அவரோடு கூட இருக்கிறது உண்மை உள்ளவங்க தான். அடுத்தது அவர் கூட இருக்கிறவங்க என்ன செய்வாங்களாம், அவர் கூட மாத்திரம் இருக்கிறது இல்லை, ஸ்தோத்திரம். அடுத்து என்ன செய்யணுமா, வசனத்தை பிரசங்கிக்கணும்னு சொல்கிறார். சொல்லுங்கள், என்ன செய்யணும்? வசனத்தை பிரசங்கம் பண்ணணும். அவரோடு கூட இருக்கிறது மாத்திரம் இல்லை, இயேசுவோடு இருக்கவும். 2வது தேவனுடைய வார்த்தையை அநேகருக்கு பிரசங்கம் பண்ணணும், 2வது விஷயம். அடுத்த 3வது விஷயம், அற்புதங்களை செய்ய வேண்டும். அற்புதங்களை அதிகமாக செய்ய வேண்டும். சீசர்கள் அதான் செய்தார். சீசர்கள் கடைசியில் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் அவரோடு ஸ்தோத்திரம் இருந்தவர்கள் அப்படி தான் அவர்கள் செய்தார். அவரோடு இருந்தவர்கள் அவங்க வசனத்தை பிரசங்கிக்கவும், அற்புத அடையாளங்களை செய்யவும், செத்து போனவங்களை கூட உயிரோடு எழுப்பவும் செயல்பட்டார். அல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு காரியம். அப்போ நம்ம ஆண்டவரோடு இருக்கிறதுக்கு அடையாளம், சபையோடு இருக்கிறதுக்கு அடையாளம், நிறைய அற்புதங்களை செய்யணும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே ஒவ்வொரு சபையில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளும் அவ்விதமாய் காணப்பட வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஸ்தோத்திரம், யூதாசை நினைவு கூறுங்கள். எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒரு 3 பகுதியாக இந்த யூதாஸ் காரியங்களை நம்ம படித்தோம். அதனால் ஸ்தோத்திரம், யூதாஸை வைத்து நாம் ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம், நாம் அவனுடைய எந்த ஆக்டிவ் நம்முடைய காரியத்தில் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம், நம்ம எப்போதும் ஆண்டவரோடு இருக்கிறவர்களாக, பிரசங்கிக்கிறவர்களாக, அற்புத அடையாளங்களை செய்யக்கூடியவர்கள், ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணக்கூடியவர்களாக நம்மை வணிந்து கொள்வோம். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். மட்டும் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதாக. தொடர்ந்து நடக்கிற ஜெபங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரதாசு ஜெபம் பண்ணுங்க.